பொது 142 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ முன்னணி நிலவரங்களை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தொடர் பின்னடைவு அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு சூழலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூர்ல 2000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 142 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சென்னையினுடைய 16 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது தொடர்ந்து தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். 229 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள்ல தாவேக 97 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 70 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி 61 இடத்திலும் இதர கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு தொடர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 142 தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தாவேகவுக்கும் அந்த 3லிருந்து 4 அப்படிங்கிற அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா இருக்கு. 64 தாவேக எப்படி பார்க்குறீங்க? அதான் அவங்க தொடர்ந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை கூட்டிகிட்டே போவாங்க, வேறு வழி இல்லாமல். ஓகே, உண்மை நிலவரத்தை சொல்லத்தான் வேணும். அதிமுக 50, திமுக 27, காங்கிரஸ் 4, பாமக 3, பாஜக 1 அப்படிங்கிற அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் 1, தேமுதிக 2, புதிய தமிழகம் 1, பிற கட்சி 1 அப்படிங்கிற அடிப்படையில் இப்போதைக்கு இந்த தேமுதிக முதல்ல 2 இருந்தது, மறுபடியும் 2 ஆகுது. இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு வந்து 4 ரவுண்ட் 5 ரவுண்டு முடிகிறதுக்கு முன்னாடி ஓரளவு ஒரு போக்கை நிர்ணயிக்கிறதுங்கிறது சிரமம். ஓகே.